செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். இந்த தேர்தல் தேதி அறிவிப்புல ரொம்ப முக்கியமான விஷயங்களா எதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு? தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாடு குறித்தெல்லாம் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் பொன்ராஜ் அதே போல திருமிகு லட்சுமி சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்றது தாண்டி இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாகவே வருது அப்படிங்கிறதுனால மனு தாக்கல் 20ஆம் தேதி அப்படின்னா நடுவுல 3 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு மார்ச் 16, 17, 18, 19, 20ஆம் தேதியில இருந்து தொடங்குது. அப்ப 3 நாட்கள்ல அவங்களுக்கு இன்னும் பல கூட்டணி இன்னும் முடிவாகல. அதே போல யார் யாருக்கு என்ன தொகுதி அப்படிங்கறதுல இப்ப நீங்க திமுக கூட்டணி எடுத்துட்டீங்கன்னா அவங்க இன்னும் எண்ணிக்கையை முடிவு பண்ணிட்டாங்க. தொகுதிகள் யார் யாருக்கு என்ன அப்படிங்கறதுல இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு. அதே போல அதுக்கு பிறகு வேட்பாளர்களை அவங்க அறிவிக்கணும். அதே போல அதிமுக கூட்டணி, அதே போல பாஜக கூட்டணி, இதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல முதல் கட்டமாக வந்திருக்கிறதுங்கிறது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட்டணிகளுக்கு பேச்சுவார்த்தையில அப்படிலாம் ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் மார்ச் 27 வரைக்கும் தான் அவங்க மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க 27 எடுத்துட்டா கூட அவங்களுக்கான நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன், அதே போல அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே ஒரு அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதிகபட்சமா நீங்க தமிழ்நாட்டில் இப்ப 34 நாட்கள்ல தேர்தல் அப்படிங்கறத பாக்குறோம். முதல் கட்டமாக தேர்தல் நடக்குது. கடந்த முறை 2வது கட்டம். ஆனா கிட்டத்தட்ட அதே தேதி தான். கடந்த முறை ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்தது. இந்த முறை ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்குது. ஆனால் 10ஆம் தேதி, மார்ச் 10ஆம் தேதி அதுக்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த முறை 16ஆம் தேதி தான் வந்திருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமா ஒரே கட்டமாக நடக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, அரசியல் சூழல்ல இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு 3 அலையன்ஸ்லயுமே இன்னமும் இறுதி எண்ணிக்கை எட்டப்படணும். ஏதோ ஒரு நிலையில அவங்களுக்கான முடிவுகள் எட்டப்பட வேண்டிய ஒரு இடம்னு இருக்கு. அதுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை, அதுக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் தான். கடந்த முறை 35 நாட்கள், இந்த முறை 45 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாட்களாக இருக்கும். 7 ஃபேஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏன் இந்த 7 ஃபேஸ் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் டிபேட்ஸ் எல்லாம் அவங்க வைப்பாங்க. ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு இடத்திற்கு இப்ப அரசியல் கட்சிகள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திரு சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் தங்களுடைய சின்னத்திற்கான போராட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சின்னம் பெறுவது அப்படிங்கிறது, அதே போல மற்ற கட்சிகளுக்குமான சின்னம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு இரட்டலை வழக்கு இருக்கக்கூடிய சூழல் இப்படின்னு பல விஷயங்களும் அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இன்னும் ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. தமிழ்நாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நம்ம இதுல பார்க்கலாம். அப்படி இன்னும் அரசியல் கட்சி தலைவர்களுடைய தொலைபேசி வழி அவருடைய கருத்துக்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்க விருந்தினர்கள்ட்ட கூட தொடர்ந்து பேசலாம். நன்றி திரு கார்த்திகை செல்வன்.